அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த பல வாரங்களாக வாக்குறுதிகளும் ஒப்பந்தங்களும் என்ற தலைப்பின் கீழே மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்கள், திருமண உடன்படிக்கை, கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுக்குதல், வாடகைக்கு அமர்த்துதல், வாடகைக்கு விடுதல், முதலாளியாக தொழிலாளியாக செய்து கொள்கிற ஒப்பந்தம் என்று பல வகையான ஒப்பந்தங்களை நம்ம பார்த்தோம். அதே போல் மனிதர்களுக்கு மத்தியில் சமூகம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியில் ஒரு உறவு இருக்கிறது, அவர்களுக்கு மத்தியில் உரிமையும் இருக்கிறது. நம்ம உரிமை என்று சொன்னால் சொந்த பந்தங்களில் மட்டும்தான் உரிமை என்று விளங்கி இருக்கிறோம். தகப்பன்றிருந்து மகனுக்கு உரிமை, அண்ணன்றிருந்து தம்பிக்கு உரிமை, கணவனிடமிருந்து மனைவிக்கு உரிமை, இப்படித்தான் உரிமை இருப்பதாக நம்ம விளங்கி இருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் கடந்து சமூகம் என்ற அடிப்படையில் நண்பர் என்ற முறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உரிமை இருக்கிறது, தெரிந்து பக்கத்து வீட்டுக்காரர் என்ற முறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உரிமை இருக்கிறது, ஒரு சமூகத்தில் அங்கம் வகிக்கிறோம் என்ற பெயரில் அந்த நிர்வாகத்திற்கும் அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் உரிமை இருக்கிறது, தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மத்தியில் கூட உறவுகள் இருக்குது, அதுலேயும் உரிமை இருக்கிறது. இந்த உரிமைகளை பொறுத்தவரை சமூக உறவுகளையும் உரிமைகளையும் பொறுத்தவரை நம்ம பெரிய அறியாமையில் இருக்கிறோம். இந்த விஷயங்களே நம்ம சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் இதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேள்வி இருக்கிறது. எனவே இந்த அடுத்து வரக்கூடிய தொடரில் சமூக உறவுகளையும் சமூக உரிமைகளையும் பற்றி நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய நன்மைகளை அதிகரித்து கொள்ள முடியும், மறுமையில் நம்முடைய வெற்றிக்கான வழியை எளிதாக்கி கொள்ள முடியும். அந்த வகையில் சமூகம் என்ற அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தவர் மீது என்னென்ன உரிமைகள் எல்லாம் இருக்கிறது, நம்ம அடுத்தவங்களுக்கு என்னவெல்லாம் செய்யணும், அடுத்தவங்க நமக்கு என்னவெல்லாம் செய்யணும் என்ற விஷயங்களை ஒவ்வொன்றாக நம்ம அறிந்து கொள்வோம். அதில் ஒரு அம்சமாக எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஒரு மனிதர் ஒரு வெளியூரில் இருந்து நம்முடைய ஊருக்கு வருகிறார். இப்படி வரக்கூடிய நேரத்தில் வெளியூர் வாசி என்ற முறையில் அவருக்கு ஒரு உரிமை உள்ளூரில் இருக்கிறது. அது என்ன உரிமை? வெளியூரிலிருந்து ஒருத்தர் வந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு விருந்தளிக்கிற உரிமை, கடமை ஊர் மக்களுக்கு இருக்கிறது. அதை அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்கிற அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியாது. வெளியூர்லேருந்து ஒருத்தர் வருவாரேயானால் அவருக்காக நம்ம விருந்தளித்து உபசரித்தல் என்கிற ஒரு வகையில் நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. இந்த விருந்தளித்தல் என்பதில் கூட பல வகையான விருந்துகள் இருக்கிறது. ஒன்று, ஊரை நோக்கி ஒருத்தர் வருவார், யாரையும் எதிர்பார்த்து வரமாட்டார், யாரும் அவருக்கு அறிமுகம் இருக்க மாட்டாங்க, அந்த ஊருக்கு வர்றார். அது மாதிரியான நேரத்தில் அவருக்குன்னு ஒரு உரிமை இருக்கிறது. அல்லது ஒரு குறிப்பிட்ட அண்ணனை நோக்கி, தம்பியை நோக்கி, நண்பரை பார்ப்பதற்காக வருவார், ஒரு வீட்டுக்கு வருவார். அப்போ அந்த நேரத்தில் அவரை உபசரிக்கிறதுக்குன்னு ஒரு கடமை இருக்குது. ஊருக்குன்னு வந்துட்டார்னு சொன்னால் ஊரை சேர்ந்தவர்கள் அவரை எப்படி கவனிக்க வேண்டும்? ஒரு குடும்பத்தை நோக்கி என்ன செய்கிறார், விருந்தாளியா ஒருத்தர் வர்றார் என்று சொன்னால் அதுக்குன்னு சில உரிமைகள் எல்லாம் கூட மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற விருந்து இல்லாமல் நம்மளாக ஒரு நல்லது கெட்டதுக்காக வேண்டி என்னென்ன மாதிரியான நல்ல காரியங்களுக்கு விருந்து வைக்கலாம், அந்த விருந்துக்கு எப்படியெல்லாம் அழைக்கலாம், என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யலாம், அல்லது இதுக்கு நல்ல காரியம் கெட்ட காரியம் இல்லாமல் சும்மா விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு 10 பேருக்கு விருந்து கொடுக்கறது, இந்த மாதிரி செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த அளவுக்கு அனுமதி இருக்கிறது? இந்த விஷயங்கள்லாம் விருந்து என்கிற வகையில் ஒருத்தர் மற்றவரை உபசரித்தல் என்ற வகையில் உரிமையும் கடமைகள் நமக்கு இருக்கின்றன. இப்போ முதலாவதாக வெளியூர்லேருந்து ஒருத்தர் வர்றாருன்னு வைங்க, அவருக்கு ஒரு உள்ளூரில் நம்மள ஒரு வெளியூருக்கு போயிட்டோம், அல்லது வெளியூர் வாசி நம்ம ஊரை நோக்கி வருகிறார். அப்போ அந்த உள்ளூரில் உள்ளவர்களுக்கு என்னென்ன கடமைகள் எல்லாம் இருக்கிறது என்பதற்கு நம்ம திருமறை குர்ஆனில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதலில் இருந்து நிறைய ஆதாரங்களை பெறுறோம். மூசா நபியுடைய வரலாறு, அந்த ஒரு ஹிலர் அவர்களோடு சேர்ந்து அவர் கல்வி கற்பதற்காக அனுப்பி விட்டுருவான். அவங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊருக்கு போவாங்க. அந்த ஊரில் போய் என்ன செய்வாங்க, 2 பேரும் எங்களுக்கு விருந்து தாங்கன்னு கேட்பாங்க. அந்த ஊரில் போனவுடனே இஸ்ததாமா அஹ்லஹா, மூசா நபி அவர்களும் ஹிலர் அவர்களும் என்ன செய்வாங்கன்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட எங்களுக்கு உணவு தாருங்கள் என்று கேட்பார்கள். ஃபஅபவ் அன் யுதைஃபுஹுமா, அந்த 2 பேருக்கும் விருந்து கொடுப்பதற்கு ஊர் மக்கள் மறுத்து விடுவார்கள். அப்போ 2 நபிமார்கள் அந்த ஊருக்கு போகிறாங்க, போய் உரிமையை எங்களுக்கு விருந்து தாங்கன்னு கேட்குறாங்க. இது பிச்சை கிடையாது.
நபிமார்கள் பிச்சை வாங்க மாட்டாங்க. இது ஒரு உரிமை. ஒரு மனிதனுக்கு ஒரு ஊருக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் அந்த ஊரார்கள் அவனை என்ன செய்யணும், சுமந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மூசா நபி அவர்களே போய் என்ன செய்யறாங்க, அந்த கிராமத்தில் போய் எங்களுக்கு விருந்து தாங்க என்று கேட்கிறார்கள். அவர்கள் விருந்து தர மறுத்து விடுகிறார்கள். அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப விருந்த போய் கேட்கிறது என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சம் என்று நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணாதிசயம் என்னன்னு கேட்டா, மக்காவில் இருந்த காலத்தில் அவங்க நல்ல வசதியா இருந்தாங்க. ஊர்ல அவங்க தான் பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். அந்த மாதிரி நேரத்தில் யாராவது வெளியூர்ல இருந்து வந்து விட்டார்களே ஆனால் ஊர்வாசிகள் அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும்ல, அந்த ஊர்வாசிகள் விருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கொடுப்பாங்க. நபியாவதற்கு முன்னாடியே, நபியாக ஆவதற்கு முன்னாடியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தன்மை என்னவென்று கேட்டால், யார் வெளியூர்ல இருந்து வந்தாலும் வசதி வாய்ப்பு இருக்கிறது, அவங்க தான் அழைத்து கொண்டு போய் என்ன செய்வாங்க, விருந்து கொடுப்பாங்க. இது நம்ம எங்க பார்க்கிறோம், ஆரம்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வஹியை கொண்டு வருவாங்கல்ல, அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து போயிடுறாங்க. பயந்து போய் வீட்டில் போத்தி படுத்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க மனைவி ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த ஆறுதல் சொல்லும் பொழுது உங்களை அல்லாஹ் ஒரு காலத்தில் லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன்னு கேட்டா, நீங்க தஹமிலுல் கல்ல, அடுத்தவங்களுடைய சுமைகளை எல்லாம் சிரமங்களை எல்லாம் நீங்க சுமந்து கொள்கிறீர்கள். அடுத்தவங்களுக்கு தக்சிபுல் மஅதூம, இல்லாதவர்களுக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள். ஓ தக்ரீல் லைஃப, வரக்கூடிய விருந்தாளிகளை நீங்க தான் உபசரிக்கிறீங்க. உங்களை எப்படி எல்லாம் கைவிடுவான்? இந்த விருந்தாளிகளை உபசரித்தல் என்கிற ஒரு தன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இயல்பாகவே இருந்தது என்பதற்கு, நபியாக ஆவதற்கு முன்னாடியே இருந்தது என்பதற்கும், அதனால உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று சொல்கிற அளவுக்கு அது ஒரு நற்பண்பாக அவங்கள்ட்ட சொல்லி காட்டப்பட்டதற்கும் இதை நம்ம ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இப்படி எல்லாம் அந்த விருந்து கொடுக்கக்கூடிய தன்மை சமூகத்தில் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் எல்லாம் மதீனாவுக்கு போன பிறகு வெளியூர்ல இருந்து யாராவது வந்து விட்டார்களே ஆனால் அவங்க யார் இவரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வந்தவர் சோறு வேணும். வெளியூர்ல இருந்து வந்து விட்டார்னு சொன்னா அவர் பட்டினியா கிடக்க முடியாது, அவருக்கு வேண்டிய சாப்பாடை கொடுக்கணும். உடனே என்ன செய்வாங்க, தன்னுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்புவாங்க. ஒரு விருந்தாளி வந்துட்டாரு, ஏதாவது இருக்குதா, அங்கே இருந்து இருக்குதுன்னு சொன்னா இவங்களை அழைச்சிட்டு போயிடுவாங்க. அங்க இல்லை என்று சொன்னா சமூக விருந்தாளி. இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரர் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய நண்பரும் கிடையாது. வந்தவர் யாரோ ஒருத்தர் ஊரை தேடி வந்துட்டார். ஜமாத்து தலைவர், ஊருடைய தலைவர் என்கிற முறையில் அவங்க பார்க்கிறார். அப்ப எல்லாருமே சேர்ந்து தான் அவருக்கு விருந்து கொடுக்கணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் ஆள் அனுப்பி கேட்டு விடுவாங்க. அவங்க பெரும்பாலும் நிலைமை என்ன, சாப்பாடு இருக்காது. லைஸ இந்தனா இல்லாம அவன் தண்ணியை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் வரும். அப்படி தானே இருந்தார்கள். வீட்டுடைய நிலைமை என்ன இருக்கு, அவ்வளவுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்ட நிலையில் தான் இருந்தார்கள். அப்ப என்ன செய்வாங்க, இந்த நம்மிடத்துல ஒரு விருந்தாளி வந்து விட்டார், யாராவது அழைச்சிட்டு போறீங்களா, அதாவது வந்தவரை உபசரிக்கிறாங்க. அது சமூக கடமை. நம்மள்ட்ட இல்லைன்னு போன்னு அனுப்பல, நம்ம இடத்துல சாப்பாடு இல்லை, என்கிட்ட இல்லை போப்பா வேலையை பார்த்துன்னு சொல்லல. சமூக தலைவருக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது, நம்ம கொடுக்க முயற்சி பண்ணனு. கொடுக்க முடியலை என்று சொன்னால் என்ன செய்யணும், யாராவது கொடுக்க சக்தி உள்ளவங்க இருக்கிறாங்களா என்று விசாரித்து அவர்கள் தலையில் இந்த பொறுப்பை சுமத்தணும் என்கிற அடிப்படையில் இந்த மையுலீஃபு ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை யார் விருந்தாளியாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அவர் வீட்டில் விசாரிக்காம கூட்டு போயிடுறாரு, நான் ஆச்சுன்னு கூட்டு போயிடுறாரு, நான் அழைச்சிக்கிட்டு போறேன். அவன் வீட்டில் போய் என்ன செய்யறாரு, விருந்தாளி வாசலில் வச்சுட்டு உள்ள போய் சொல்றாரு மனைவிட்ட, ஆஹா பெரிய தப்புல பண்ணிவிட்டீங்க, உங்க விஷயம் ஒண்ணுமே இல்லையே, குழந்தைகளுக்கு உள்ள கொஞ்சம் உணவு தான் இருக்கே தவிர நம்ம 2 பேரும் பட்னியா கிடக்கிற முடிவுல இன்னைக்கு இருக்கிறோம். நீங்க பிள்ளைகளுக்கு தான், குழந்தைகளுக்கு தேவையான கொஞ்சம் உணவு தான் இருக்கிறது, இது விருந்தாளி கூட்டு வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்போ அவர் என்ன செய்யறாரு, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உறுதிமொழி கொடுத்து கூட்டிட்டு வந்தாச்சு, விருந்து கொடுக்க போறேன்னு. அந்த நேரத்தில் நம்ம பிள்ளையுடைய பசி பெரிய பிரச்சனை இல்லை, நீ என்னவாவது ஒரு வேடிக்கை காட்டி குழந்தைகளை தூங்க வச்சிரு. குழந்தைகள் பசிக்குவாங்கல்ல, அந்த பசியில் அழுதாங்கன்னு சொன்னா நான் இந்த பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ ஏதாவது வேடிக்கை காட்டி என்ன செஞ்சிரு, அந்த குழந்தைகளை தூங்க வச்சிரு, இருக்கிற சாப்பாட்டை அவருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தையை தூங்க வச்ச பிறகு மறுபடியும் சொல்றாரு, சாப்பாடு குழந்தைகள் உள்ள சாப்பாடு 3 நம்ம திங்க முடியாது, விருந்தாளியோட சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு நம்ம சாப்பிடாம இருந்தால் நல்லா இருக்காது, அவர் சாப்பிட மாட்டாரு, அவ்வளவு பேரும் சாப்பிட்றதுக்கு போதுமானதாகவும் இல்லை, சாப்பாடு குறைவா இருக்கிறது. அதனால என்ன பண்ணு, நீ இந்த சாப்பாடு பரிமாறுற மாதிரி எல்லாம் வைத்த பிறகு விளக்கை ஏத்துற மாதிரி நினைஞ்சிரு, விளக்க ஊதி அணைச்சி விட்டுரு,
விளக்கு அணைச்சிட்டா மறுபடியும் விளக்க பற்ற முடியாது. தீப்பெட்டில் அந்த காலத்தில் கிடையாதுல்ல. தீ வேணா பக்கத்து எங்கேயாவது வீட்டில் போய் தீக்கங்க அடுப்பில் வச்சுருப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து ஊதி ஊதி தீயாக்கி தான் பற்றணும். உடனேலாம் விளக்கு ஏற்றுற விளையாட்டுலாம் நடக்காது, சுவிட்செலாம் போட முடியாது அந்த காலத்தில். அப்போ விளக்கு அணைச்சி விட்டேன்னு வையி இருட்டா போயிருமா? நம்ம என்ன செய்வோம், 3 பேரும் உட்கார்ந்துருப்போம்ல, நம்ம 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி நடிப்போம். அவர் நல்ல ருசியாக இருக்குது அப்படி இதாக பேசிக்கிறது, சாப்பிட்ற மாதிரி என்ன செய்கிறது, ஒரு வேடிக்கை பொய்யா காட்டிக்கிறோம். விருந்தாளி அவளையும் சாப்பிடட்டும், இருக்கிறது எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் பட்னியாக இருப்போம், சாப்பிட்ற மாதிரி நடிப்போம். இருட்டில் தெரியாதுல்ல, வெளிச்சமாக இருந்தால் சாப்பிடலைங்கிறது தெரிஞ்சு போயிடும் நடிக்கிறாங்கன்னு. அதுக்காக விளக்கு அணைச்சி விட்டுட்டு இருட்டில் இந்த பரிமாற்றம்லாம் நடந்து முடிஞ்சிருது. அப்போ காலையில் போகிறார் அவர், அந்த சஹாபி விருந்து கழிச்சிட்டு போனவர் போகிறார். இவருக்குன்னே ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளி இருக்கிறான். போனவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, லஹிகல்லாஹு லைலா, சென்ற இரவில் நீங்கள் செய்த காரியத்தை கண்டு அல்லாஹ் பயங்கர சந்தோஷமாகி விட்டான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து விட்டான். நீங்க செஞ்ச அந்த செயல் அல்லாஹ்வுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம், சிரித்து விட்டான்ங்கிறாங்க. லஹிகல்லாஹு லைலா, நேற்று இரவு அல்லாஹ் சிரித்து விட்டான், அந்த அளவுக்கு உங்களுடைய செயல் நல்ல காரியம். அது ஒரு வசனத்தால் அருளாம், யூசிலூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா, தங்களுக்கு வறுமை இருந்தால் கூட அடுத்தவருக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நமக்கு சாப்பாடு தேவை, நம்மளை விட அவரை முக்கியத்துவம் கொடுத்துக் கொள்வோம் என்று இருக்கிறார்களே, இவர்கள்லாம் நல்லவங்கன்னு சொல்லி ஒரு பாராட்டி குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. இவங்களுக்காக தான் இறங்கப்படும், இந்த 2 தோழர்களுக்காக தான் செஞ்சு, இந்த குடும்பத்துக்காக தான் அந்த வசனமே அருளப்பட்டது. இப்போ என்ன பார்க்குறோம், ஒரு வெளியூர்லேருந்து வந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்காக வேண்டி சமூகத்தில் என்ன செய்யணும், விருந்து கொடுக்குற கடமை இருக்கிறது. இது மத துவேஷம் அடிப்படையில் கூட இஸ்லாம் அதை பார்க்கல. முஸ்லீம் இல்லைன்னு கூட பார்க்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை ஒரு முஸ்லீமுடைய ஊருக்கு வந்துட்டாரு, அவருக்கு பசி உண்டு, அவருக்கு வயிறு உண்டுல, அவர் மனுஷன் தானே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒருத்தர் முஸ்லீம் அல்லாத ஒருத்தர், லாபஹு லைஃபுன் வஹுவ காஃபிருன், காஃபிராக இருக்கும் நிலையில், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கும் நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் விருந்து கேட்குறாரு. அல்லாஹ்வுடைய நபிகள் வந்துட்டேன், எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்க அப்படிங்கிறார். வெளியூருக்காரர் விருந்து கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க, ஆட்டிலிருந்து பாலை கறந்து ஒரு கொடுக்க சொல்கிறாங்க. ஒரு ஆட்டு பாலை கொண்டாந்து கொடுக்குறாங்களா, பத்தலைங்கிறாரு. இன்னொரு ஆட்டில் ஆடுன்னா நம்ம நாட்டு ஆடுமா நினச்சிக்கிற கூடாது. அங்கே உள்ள ஆடுலாம் லிட்டர் கணக்கில் என்ன செய்யும், பால் கறக்கு. நம்ம ஆட்டில் பால் கறந்து விற்கவுமா செய்கிறாங்க? இல்லை. அந்த காலத்தில் ஆட்டில் பால் கறந்து விற்கிற அளவுக்கு, எப்படி மாட்டில் பால் கறந்து விற்கிறோமோ அந்த அளவுக்கு ஆட்டில் பால் கறந்து விற்கிற அளவுக்கு பெருசாக இருக்கும். அப்போ ஒரு ஆட்டு பாலையும் கறந்து நினைஞ்சிட்டார், அவரு குடிச்சு விட்டார். அப்போ இன்னொரு ஆட்டிலிருந்து பாலை கறந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க, பத்தலை இன்னும் கொண்டு வாங்குங்கிறார். இப்படியே 7 ஆட்டு பாலை குடிக்கிறார் ஒரு ஆடு. ஆனால் அந்த காலத்துலலாம் ஒரு ஆட்டு பால் ஒரு மனுஷனுக்கு போதுங்கிற காலம். அந்த காலத்து நடைமுறை என்ன, ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, 7 ஆடு பால் கொடுக்கக்கூடிய ஆள் இருந்தால் 7 பேர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கறந்து குடித்தால் அவருடைய பசி அடங்கிடும். ஒரு ஆளுடைய பசியை அடக்குவதற்கு ஒரு ஆட்டில் சுரக்கக்கூடிய பால் போதுமானது. அது அந்த சமூகத்தில் இருந்த ஒரு வழக்கம். ஒரு அளவுக்கு அரைக்க அப்படி அரிசி நம்ம ஊரில் பழக்கம் வச்சிருக்கோம்ல, ஒரு ஆளுக்குன்னா அரைக்க அப்படி அரிசி போடணும்னு. அந்த மாதிரி கணக்கு என்னன்னு கேட்டால் ஒரு ஆட்டு பால் ஒரு ஆளுக்கு. இவர் 7 ஆட்டு பாலையும் குடிக்கிறார். குடிச்சிட்டு பார்த்தலங்கிறாரா, அப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த உபசரிப்பையெல்லாம் பார்த்துவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. அடுத்த நாள் நல்லா கேட்க கொடுக்குறாங்களா, நல்லா கவனிக்கிறாங்களா, நல்ல மக்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. அடுத்த நாள் என்ன செய்கிறாங்க, அவருக்கு மறுபடியும் பாலை கறந்து கொடுக்குறாங்க. ஒரு ஆட்டை கொடுத்து 2 போதுங்கிறார். ஒரு ஆட்டை பாலை கொடுத்தவுடனே மறுபடியும் என்ன செய்கிறாங்க, இன்னொரு ஆட்டை கொண்டு வரும்பொழுது போதுங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது ஏன் அவர் போதும்னு சொன்னார் தெரியுமா, இறை நம்பிக்கை உள்ள மூமின் ஒருவன் அவன் ஒரு வயிற்றுக்கு சாப்பிடுகிறான், ஒரு குடலுக்கு சாப்பிடுகிறான். மூமின் இல்லாதவன் 7 குடலுக்கு சாப்பிடுகிறான். மூமின் அவன் ஈமான் கொண்டவனாக இருப்பானே, ஆனால் அவனுக்கு சின்ன அளவு அவனுடைய பசியை அடக்குவதற்கு போதுமானது. அவங்களுக்கு 7 மடங்கு வயிறு ஒரே அளவாக தான் கலந்து பார்த்தீங்கன்னா, எந்த டெஸ்ட்டில் வச்சு பார்த்தாலும் சைஸ்லாம் பெருசாக இருக்காது, ஆனால் அது போய்கிட்டே இருக்கும். 7 ஆட்டுடைய பால் போனாலும் பசி இன்னும் அடங்கலையே, இன்னும் வேணுமே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்குவார். மூமினை பொறுத்த வரைக்கும் ஒரு குடலுக்கு தான் சாப்பிடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது அனுபவத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால் இஸ்லாத்தை நம்ம கடைப்பிடிக்கவே இல்லை, ஒழுங்காக பேணவே இல்லை. முஸ்லீமாக இருக்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டிய இந்த பரக்கத்தை நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறோம். இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு அற்பமான ஒரு சம்பளத்தில் ஒருத்தன் 3000 ரூபா பணம் அனுப்புகிறான், 10 பேர் திங்கிறோம். ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு 3000 ரூபா வெளிநாட்டில் 5000 ரூபா அனுப்புவான். 5000 ரூபாய் என்ன செய்யணும், பொம்பளை வேலைக்கு அனுப்ப மாட்டோம், அம்மா களை எடுக்க போவாது, தங்கச்சி நாற்று பறிக்க போவாது, எல்லாம் வீட்டுலாம் கிடக்கும்.
வீட்டில் வைத்து கொண்டு 5000 ரூபாய் பணத்தில் 50 பேரும் சாப்பிட்றோம். அப்படி இங்கேருந்து இங்கே வரைக்கும் நகையை போட்டுக்கிறான். பரக்கத் செய்து பாருங்களேன், செலவு மிச்சமாவதா இல்லையா? வீடு கட்டினா 10 பேர் வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறான், குடிசையில் உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் அரண்மனை மாதிரி வீடு கட்ட முடியல. நமக்கு என்ன செய்யறான்? அல்ல முஸ்லீமாக இருக்கிற ஒரு காரணத்தினாலேயே மற்றவங்க எல்லாம் பார்த்து என்ன செய்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க அப்படிதான் நினைக்கிற மாதிரி இருக்கு. நம்மளை பார்த்தோம்னா நம்ம தான் ரொம்ப கம்மியான வருவாயில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பரக்கத்தினால மறைமுகமான ஒரு அருளின் காரணமாக நம்ம நல்லா இருக்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. கணக்கு பண்ணி பார்த்தா சம்பளம் என்ன? நீங்கள் என்ன சம்பளம்? ஒரு அதிகாரி வாங்குறான், 40, 20, 30 சம்பளம் வாங்குறான். ஆனால் அவனுடைய நிலைமை என்ன? 10 லஞ்சம் வாங்குறான், மோசடி பண்ணுறான். அதுக்கு பின்ன நல்லா இருக்க முடியல. நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு டிரைவராக இருக்கிறான், ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கிறான், நடப்பாதையில் வியாபாரம் பண்ணுறான். 3000, 4000, 5000 ரூபாய்க்கு மேலே அவனை சம்பாதிக்க முடியல. அதிகமான பேருக்கு, குறைஞ்ச பேர் வித்தியாசமாக இருப்பார்கள். இவ்வளவு கம்மியான சம்பாத்தியம் சம்பாதிச்சா கூட மூமின்கிற ஒரு காரணத்தை அல்லாஹ் உலகத்தில் செஞ்சுக்கிட்ட அற்புதம் இது. எத்தனை அற்புதங்கள் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்படி காட்டுவாங்க, கேட்டால் அன்னைக்கு நடந்துச்சுமாங்க. வேப்பலை இனிக்கும்பாங்க, இன்னைக்கு இனிக்காது. அது போன வருஷம் இனிச்சிச்சுமாங்க. இன்னைக்கு அற்புதம்னு சொல்லி இப்படிலாம் ஏமாற்றக்கூடிய காட்சியை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இது என்ன? நம்ம அனுபவிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறோம். இந்த அற்புதம் என்ன? இஸ்லாம்ங்கிற அந்த வட்டத்துக்குள்ள வந்து விட்ட காரணத்தினாலேயே நம்ம ஒவ்வொருவரும் இந்த அற்புதத்தை அனுபவிக்கிறோம். குறைவான வருமானத்தை வைத்துக் கொண்டு சாப்பிடுகிறோம், படிக்க வைக்கிறோம், வீடு வாசலை கட்டுறோம், நகை நட்டு வாங்குகிறோம். எல்லா விதமான சுகபோக பொருள்கள் நம்ம வீடுகள்லாம் இருக்குது. எல்லா விதமான டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் சொல்லி என்னென்னவெல்லாம் இன்னைக்கு மிக்சின் ஆடம்பர பொருள், அத்தியாவசிய பொருளாக ஆகிவிட்டதோ அது எல்லாம் முஸ்லீம் வீடுகளில் இருக்கா இல்லையா? ஆனால் நம்முடைய வருமானத்தை கணக்கு பண்ணதெல்லாம் வாங்க இயலுமா? வாங்க இயல. நமக்கு வர்ற வருமானத்தை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கவே முடியாது. மேலே எல்லாம் என்ன செய்யறான்? குறைந்த காசில் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யறான் இல்லையா? அதுக்கு இந்த சம்பவம் ஆதாரமா இருக்குது. மூமின் என்பவன் ஒரு குடலுக்கு சாப்பிட்றான். மூமினா இல்லைன்னு சொன்னா அவன் ஏழு. இதுவே பெரிய பாக்கியம். இந்த இஸ்லாத்தில் இருப்பதனால நமக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன? வர்றது கூடவோ குறையவோ தேவை பூர்த்தி ஆயிரும், கஷ்டப்பட மாட்டோம், நல்லா இருப்போம் அப்படிங்கிறது பார்க்கிறோம். பிரச்சனை என்ன? ஒரு விருந்தாளியாக ஒருத்தர் வந்து விட்டார் என்று சொன்னா அவர் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தால் கூட நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஊருக்கு வந்துட்டாரா, தேடி வந்துட்டாரா, அவன் பேர் என்ன? ராமசாமிலாம் கிடையாது கூடாது. பசி சாப்பாடு கொடுக்கணும். ஏன் ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க, ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்தில் சிறந்தது என்ன? இஸ்லாம் மார்க்கம் இருக்குதுல்ல, எவ்வளோ நல்ல காரியங்கள் இருக்கிறது. இதுலேயே நீங்களே சிலாகித்து சொல்லக்கூடிய காரியங்கள் என்னன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமே சிறந்தது தான். அதில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு? கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக கேள்வி கேட்குறாரு. எப்படி? இஸ்லாம் எல்லாம் சிறந்தது தான், அதில் ரொம்ப சிறந்தது எது அப்படிங்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 2 தான் சொல்கிறாங்க. துத்இமு தஆம், நீ வந்து உணவளிக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்னது? வஸ்ஸலாமு அலா மன் அரஃப்த மல்லம் தாரிஃப், தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லணும். இவ்வளவுதான். இஸ்லாத்தில் ரொம்ப சிறந்த காரியம் என்று சொல்வதாக இருந்தால் சாப்பாடுன்னு கேட்டு வந்துட்டானா சாப்பாடை கொடுத்துருங்க, பசியை போக்குங்க. வெளியூர்லேருந்து ஒருத்தன் வந்துட்டானா அவனுக்கு இந்த சுமையை கொடுக்காதீங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் உள்ள காரியங்களிலேயே சிறந்த காரியமாக எதை சொல்லி காட்டுறாங்க? உணவளித்தல் என்பதை சொல்லி காட்டுற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னு சொன்னால் பெரிய ப்ராஜெக்ட்லாம் போட தேவையில்லை, பெரிய பட்ஜெட்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அழகாக சொல்கிறாங்க மக்கள்கிட்ட, நீங்கள் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகிறது தயங்காதீங்க. 2 பேருக்கு சாப்பாடு வீட்டில் இருக்குதா, அது 3 பேர் சாப்பிட்லாம். 2 பேருக்கு நம்ம ஆக்குற சாப்பாடு கண்டிப்பாக என்ன இருக்கு? அது 3 பேர் சாப்பிட்றா தான் இருக்கும். போட்டு இழுத்து பிடிச்சி உள்ள தள்ளுறமே தவிர வாழ்வதற்கு 2 பேர் வயிறு நிறைய சாப்பிடக்கூடியது வந்து 3 பேருக்கு வந்து வாழ்வதற்கு போதுமானதாக இருக்கும். இன்னும் ஒன்றும் இப்போ பசியெல்லாம் வந்துடாது, நம்ம செத்துலாம் போயிட மாட்டோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், தஆமுல் வாஹிதி யக்ஃபீலில் இஸ்னைன், ஒரு ஆள் சாப்பாடு 2 பேருக்கு போதும். ஓ தஆமுல் இஸ்னைனி யக்ஃபீலி ஸலாஸா, 2 பேருடைய சாப்பாடு உங்கள்கிட்ட இருந்தால் 3 பேருக்கு போதும். ஒரு வெளியூர்லேருந்து வந்துட்டார், சாப்பாடு கூட்டிகிட்டு போங்கன்னா, இல்லை நாங்கள் 2 பேர் வீட்டில் இருக்கோம், 2 பேரும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. 2 பேரும் கரெக்டாக இருக்குது, இல்லை 3 பேருக்கு போதும். அது 3 பேருக்கு கரெக்டாக இருந்தால் 4 பேருக்கு போதும். இது டபுளாக 2 விதமாக அறிவிப்பு வருது. 1க்கு 2, 2க்கு 4, 4க்கு 8 மாதிரியும் வருது. ஒன்றா கூடுற மாதிரி 4 பேருடைய சாப்பாடு 5 பேருக்கு போதுங்கிற மாதிரி அறிவிப்பு இருக்கிறது. 4 பேர் சாப்பாடு 8 பேருக்கு போதும் என்கிற மாதிரி என்ன இருக்கு? அறிவிப்பு இருக்கிறது. அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது, அவங்களுடைய விசாலமான மனசை பொறுத்து இது வித்தியாசங்கள் வரலாம். அப்போ நம்ம என்ன விலையை கொள்ளணும்? சாப்பாடு கொடுக்குற விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக தானே இருக்குது, நமக்கே பார்த்தாத, நம்மளை 5 பேர் இருக்கிறோமே, இன்னும் 2 பேர் கூட்டிகிட்டு போனால் என்ன ஆகுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வழங்குதா? ஏன்? மேற்கொண்டு ஒன்று இருக்குது நமக்கு. 5 பேர் சாப்பாடு தான், பரக்கத்துன்னு ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள்னு ஒன்று இருக்கிறது. அதில் எல்லாம் போக அப்புறமே மிச்சமாக இருக்கும். நம்ம பார்த்துருக்குறோம், சில ஆட்களை அதிகமாக அழைச்சிட்டு போனோம்னா அன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் வேறு இருக்கும்.
நம்ம எல்லாரும் நினைஞ்சிருப்போம், 10வது நினச்சிக்கிட்டே பயந்துக்கிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா நம்மளும் சாப்பிட்டு விருந்துக்கு வந்து 2 பேரும் சாப்பிட்டு மிச்சத்தை பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இன்னும் 2 பேரும் சாப்பிடலாம். அப்படிலாம் இருக்கத்தானே செய்யுது. எப்படி இது நடந்துச்சு தெரியல, ஆனால் நடக்கிறது. உலகத்தில் என்ன செய்யறது, முஸ்லீம் குடும்பங்களில் இந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருமே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும், விருந்து கொடுக்கிறது என்பது வந்து வெளியூரில் இருந்து வந்தவர்களாக இருந்தால், முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் உள்ளூர் வாசிகள் என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து உருந்த கொடுக்கணும். சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஒரு வெளியூருக்கு போகிறோம், எவ்வளோ கடமைங்கிற உணர்த்துறாங்கன்னு பாருங்கள். போய் விருந்த கேட்குறோம், என்னன்னா அவங்களுக்கா தெரியாது, வகி வராதுல்ல. ஒரு வெளியூருக்கு போயிட்டு ஒருத்தனை சாப்பாடு தரலங்க கூட போய் கேட்கத்தான் வேணும். ஊரில் பெரிய தலைவர் இருப்பாங்க, ஜமாத்து தலைவர்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி வந்திருக்கிறோம் பள்ளியாசல் வந்து என்ன செய்யணும் சொன்னா தான் தெரியும், இல்லாட்டி தெரியாது. அவர் வேறு எதுக்கு வந்திருப்பார் நினச்சிருப்பாங்க, சாப்பாடு வச்சிருப்பார் நினைப்பாங்க. வந்து என்ன செய்கிறோம், நாங்கள் போய் ஒரு ஊரில் போய் விருந்து கேட்குறோம், இந்தப்பா வெளியூரில் வந்துட்டோம், எங்களுக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடு போடுங்க. இது யாசகத்தில் வராது, இது பிச்சையில் வராது. நீங்கள் கோடீஸ்வரராக இருந்தாலும் தப்பு கிடையாது. ஏன், இது நபிமார்களாக இருந்தாலும் அது யாசகத்தில் வரலையே. அப்போ நபிமார்கள் வந்து யாசகம் வாங்க மாட்டாங்க, பிச்சை வாங்க மாட்டாங்க, வாங்கக்கூடாது. அப்போ இது உரிமை, இது வந்து கண்டிப்பாக கம்பல்சரி நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. தகப்பன் வீட்டில் இப்படி பிள்ளைக்கு உரிமை இருக்கிறது, அந்த மாதிரி வெளியூர்காரர் ஒருத்தர் வந்துட்டாருன்னா உள்ளூரில் வந்து கேட்கறதுக்கு அவருக்கு கடமை இருக்கு, உரிமை இருக்கிறது, நீங்கள் கொடுக்கறது கடமை இருக்கிறது. சொல்கிறாங்க, போனீங்கன்னு சொன்னால் சாப்பாடை கேளுங்க, தந்தா சாப்பிட்டுக்கிறங்க, தரலையா உங்களுக்கு 7 சொன்னால் விருந்தாளியுடைய ஹக்கை நீங்கள் எடுத்துக்கிறங்க. நீ என்னப்பா தர்றது, போடான்னு எடுத்துக்கிட்டு வந்துட வேண்டியதான். அவ்வளோ உரிமை இருக்குது. நம்மளை பார்த்தா திருட்டு மாதிரி நமக்கு தெரிகிறது. ஆனால் என்ன செய்கிறாங்க, வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னு சொன்னால், இது புகார்லையும் முஸ்லீம்லையும் என்ன இருக்குது, ஆதாரபூர்வமான ஹதீஸில் இருக்குது. ஹக்கல் லைஃப், விருந்தாளிக்கு உரிய ஹக்கை நீங்கள் என்ன செய்யுங்க, ஹுது மின்ஹும், அவங்கள்ட்ட நீங்களே எடுத்துக்கிறங்க. அப்போ விருந்து போய் ஒரு வெளியூருக்கு போனோம்னு சொன்னால், தரலைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அங்கே எடுத்துக்கிற வேண்டியதான். அது எப்படி எடுக்கிறேன்னு யோசிச்சு எடுத்து, அது ஒரு விஷயம். ஆனால் எதுக்கு இதை சொல்கிறோம், அவ்வளவுக்கு உரிமை இருக்கிறது. நம்ம மாமனா மச்சான் அவன் யார் எவனும் தெரியாது, வெளியூருக்காரன், முஸ்லீமாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் சாப்பாடு விஷயத்துக்காக வந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குற கடமை நமக்கு இருக்கிறது. அதை வந்து அவங்க கொடுக்காட்டி எடுத்துக்கொள்கிற உரிமை என்ன இருக்கிறது, அவர்களுக்கு மார்க்கத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு சஹாபாக்கள் கூட்டம் அபூ சயீத் அல் குத்ரி அவங்களுடைய தலைமையில் ஒரு வெளியூருக்கு போகிறாங்க. போனால் ஒரு கிராமத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, வழக்கம் போல் சாப்பாடு கேட்குறாங்க. உரிமை தானே அது, வெளியூருக்கு போயிட்டோம். இன்னொன்று கவனிக்கணும், இந்த காலத்தில் இந்த உரிமை உங்களுக்கு விளங்காது. ஏன், இப்போ எல்லாமே இப்போ கையில் காசை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஹோட்டல் இருக்கிறது, காசு கூட இப்போ தேவையில்லை, எல்லாமே என்ன இருக்குது, அட்டைகளில் வச்சு பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு. ஏடிஎம்மில் கொடுத்து வேணுங்கிற காசு என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு போய் எங்கே வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்கிற அது ஒரு கணக்கு. அந்த காலத்தில் சாப்பாடை கட்டிக்கிட்டு தான் போகணும். எத்தனை நாளைக்கு கட்டிட்டு போவீங்க, 10 நாள் பிரயாணம் பண்ணால் 2 நாளைக்கு கட்டிட்டு போகலாம் சாப்பாட்டை, 10 நாளைக்கு நம்ம கட்டிட்டு போக முடியும். அது இந்த காலத்துலையாவது அந்த மாதிரி 10 நாள் சாப்பாடு கூட கட்டிட்டு போகலாம், அந்த காலத்தில் கெட்டு போகாமல். அந்த காலத்தில் அந்த மாதிரியான ஃபார்முலாவெல்லாம் கண்டுபிடிக்கப்படலை. அதனால் என்ன செய்ய, அதிகபட்சமாக சும்மா காஞ்சி போன ரொட்டியை கொண்டு போகலாம், அது வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு காசை வச்சுருந்தா கூட திங்க இயலாது. அந்த காலத்துல எல்லாம் காசை ஒருத்தன் கோடீஸ்வரனா கோடி ரூபாய் வச்சுருந்தா கூட எங்கள் ஹோட்டலில் போய் திம்மா என்ன சாப்பிட்றதுக்கு என்ன செய்வான், ஒன்றும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இதை வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க போய். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது நடக்கிற சம்பவம், அபூ சயீத் அல் குத்ரி அவங்களுடைய தலைமையில் வந்து ஒரு கூட்டம் போகிறாங்க. ஒரு கிராமத்துக்கு போனால் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு விருந்து தாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க முஸ்லீம் கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் முடியாதுட்டாங்க, விருந்துலாம் கிடையாது போயான்ட்டாங்க. அவங்களுக்கு இந்த பண்பாடு வழங்கவில்லை, விருந்து தர மறுத்து விட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த சமூகத்துடைய தலைவருக்கு தேள் கொட்டி விட்டது. இந்த சமூகத்துடைய அந்த எந்த ஊரில் தங்கி இருக்கிறாங்களோ அவங்களுடைய தலைவருக்கு தேள் கொட்டி விட்டது. தேள் கொட்டுன்னு ஆடி போய், தலைவருக்கு தேள் கொட்டிருச்சேன்னொடனே ஆடி போய் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் விஷம் இறங்க மாட்டேங்குது. வழியில் துடிக்கிறாரு. உடனே இவங்கள்ட்ட ஓடியாடுறாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது மாய மந்திரம் வச்சுருக்கீங்களா, ஏன்னா தேள்னால மந்திரம் தான் அந்த காலத்தில் பார்ப்பாங்க, மடிக்கெல்லாம் கிடையாது இல்லையா, ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது மந்திரம் கந்தனம் இருக்குதா அப்படின்னோடனே இவனு செய்கிறாங்க, இவங்க விருந்து தரல, இவங்க சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து எங்கள்கிட்ட மந்திரம் இருக்குது, நீ ஒரு ஆடு தந்தா தான் என்ன செய்வோம், ஆடு எங்களுக்கு கூலியாக தரணும், ஆடு எத்தனைங்கிறது பல அறிவிப்புகள் வருது, எங்களுக்கு சில ஆடுகளை நீ கூலியாக தந்தால் தான் என்ன செய்வோம், உனக்கு வந்து நாங்கள் அந்த மந்திரத்தை பயன்படுத்துவோன்னொன்னே சரின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, போய் அவர் அல்ஹம்து சூரா ஓதுறாரு. போய் யார், அபூ சயீத் அல் குத்ரி அவர் வந்து அல்ஹம்து சூரா ஓதுனோன்னு விஷம் இறங்கி போச்சு. வழங்குதா, அது அந்த அளவுக்கு தூய்மையான முறையில் இறை நம்பிக்கையோட அல்லாஹ்வுடைய வேதம் தான், அந்த மாதிரியான அவங்களோட நம்பிக்கைக்கு தகுந்தவாறு பலன் தரும். ஏன்னா குரானில் வந்து அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான், நஸிலு மினல் குரானி மா ஹுவ ஷிஃபாஉம் வ ரஹ்மா. இந்த குரானில் வந்து நோய் நிவாரணத்தையும் நம்ம அருளி இருக்கிறோம், அருளையும் கருணையும் அருளி இருக்கிறோம் எல்லாம் சொல்கிறான். நோய் நிவாரணம் கண்டிப்பாக இருக்கிறது. அல்ஹம்து சூரா ஓதுனோன்னு குணமான உடனே அந்த ஆட்டை வாங்கி என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு பங்கு தான் கேட்குறாங்க. இந்த விருந்து தராத காரணத்துக்காக வேண்டி
ஒரு ஒரு நோய் நிவாரணத்துக்கு கூப்பிடும்போது ஒரு காசு தெரியான்னு கேட்குறாரு, அது கூட அங்கே ரைட்டாக போயிடுது, அது கூட அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கு. ஏன் அவங்க கடமையை செய்யலை, அவங்க சும்மாவே விருந்து வந்து உபசரித்திருப்பார்களே, ஆனால் இவர் கேட்டிருக்க மாட்டார், இந்த பேரம் வந்துடும் இருக்காது. இப்போ குரானை கொண்டு நிவாரணம் கொடுக்கறது கூட அவர் பேரம் பேசுனதுக்கு காரணம் என்னவா இருந்தது? ஃபஸ்தல் ஆஃபுஹும் ஃபாபு ஐயுலைஃபுஹும், விருந்து கேட்டாரு, அவர்கள் விருந்தளிக்க மறுத்து விட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ முதல் வழங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு வெளியூரில் இருந்து ஒருவர் நம்முடைய ஊருக்கு வருவாரையானால் அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? சாப்பாடு கொடுக்கணும். அதுக்காக வேண்டி ஒரு 2 மாதம் தங்கிட்டார் சார், கொடுத்துட்டு இருக்க முடியுமா? ஒருத்தர் வர்றாரு, அதனால் வசதியாக இருக்க பிரச்சனை இல்லையே, அவர் வாட்டு 3 மாதம் தங்கினார் வைங்க, நமக்கு தாங்குமா? அதுக்கு சில ரூல்கள்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்து வரம் பார்க்கலாம்.